எங்களை கைவிட்டுட்டிய, எங்களை யாரோ வந்து கொண்டுட்டு போகிற அளவுக்கு நீ வசி ஆண்டவா அப்படின்னு சொல்லி இந்த அந்த கோயிலை அப்போ இன்னும் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது, எல்லாம் மூங்கில வச்சு சுத்தமாக அந்த கோயிலையே அடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2004 அக்டோபர் 18 வரை இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடவும் இல்லை, பூஜை பண்ணவும் இல்லை, இந்த கோயில் பக்கமே யாரும் வரவும் மாட்டாங்க. 2004 அக்டோபர் 18 வீரப்பனை கொண்ட தகவல் அடுத்த நாள் 19ஆம் தேதி இவங்களுக்கு காலையில் தெரியுது. அன்னைக்கு கோயிலை சுத்தம் பண்ணி கழுவி விட்டு எல்லாம் பண்ணி அதுக்கடுத்து தான் பூஜை பண்ணுறாங்க. அவனை மாதிரி துப்பாக்கி இவங்க கையில் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, படைபலம் இல்லை, அறிவு இல்லை, சப்போர்ட்டு கிடையாது, எந்த விதமான பின்பலமும் இல்லாத இந்த அப்பாவி மக்கள் அவங்களுடைய எதிர்ப்பை கடவுள்கிட்ட காமிச்சாங்க. கடவுளே எங்களை காப்பாற்ற நீ தவறிட்ட, அதனால இனிமேல் நாங்கள் உன்னை கும்பிட மாட்டோம். அவன் என்னைக்கு அவனை நீ அழிக்கிறியோ, உன்னுடைய தண்டனை என்னைக்கு நீ அவனுக்கு கொடுக்குறியோ, வீரப்பனுக்கு கொடுக்குறியோ, அன்னைக்கு தான் உன்னை கும்பிடுவோன்னு சொல்லி சத்தியம் பண்ணி எல்லாம் மூங்கில் எடுத்து வந்து எல்லாம் இந்த கோயிலை சுத்தமாக அடைச்சி கிட்டத்தட்ட பாருங்கள் அத்தனை 10 வருஷமாக இந்த கோயில் திறக்கப்படவே இல்லை. அந்த ஆப்ரேஷனில் இருந்ததுனால அன்றைக்கி அடுத்த நாள் இங்கே வர முடியல. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டோம். நான் தேவராஜ் சார் எல்லாருமே, விஜயகுமார் சார் எல்லாருமே வந்து கோயிலை பார்த்து எல்லாம் கொண்டு போய் அப்புறம் இந்த ஊருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு இந்த ஸ்கூல்லாம் அன்றைக்கி 5ஆம் கிளாஸ் தானப்பா, 5ஆம் கிளாஸ் தான் இருந்தது. இப்போ 10ஆம் கிளாஸ் ஆக்கி புது கட்டிடங்கள்லாம் கட்டி கொடுத்து என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த ரோடு கூட அன்றைக்கெல்லாம் முன்னால் இல்லாமல் இருந்தது. எல்லாம் சகதிக்குள்ளே தான் நம்ம எல்லாம் வரணும். இந்த ஊருக்குள்ளே வந்தால் கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லி இந்த ரோடை போட்டு கொடுத்தோம். ஆனால் இப்போவும் இந்த ரோடு வந்து தார் ரோடாக போடாமல் இன்னும் அப்படி இருக்குது. மழை பெஞ்சிருச்சுன்னா யாராலையும் உள்ளே வர முடியாது. அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் அந்த வேலையெல்லாம் நான் இறங்கியிருக்கிறேன். சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து அதெல்லாம் செய்யணும். இது கிட்டத்தட்ட நாங்கள்லாம் ஒரு தத்தெடுத்த கிராமம் மாதிரி. இந்த கிராமம், அந்த சின்ன உள்ளேபாளையம், காடகன்லி சொன்னோம் இல்லையா, அந்த 7 பேர் இருந்தது, இதெல்லாம் கிட்டத்தட்ட அந்த கிராமத்துக்கு நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். நேரடியாக நம்ம இல்லைனாலும் நம்மகிட்ட வந்து தகவல் சொன்னதுனால தானே இந்த மக்கள்லாம் இறந்தாங்க. அப்படிங்கும்போது அந்த இதே இருக்குது. இந்த கிராம மக்களும் என் மேலே அந்த அளவுக்கு உயிராக இருப்பாங்க. அந்த அன்பு எனக்கும் இன்னும் அவங்கள்ட்ட இருக்குது. எங்கே வச்சு கட்டி எல்லாரையும் வச்சு இது பண்ணாங்களோ அந்த இடம் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துல எதுவுமே செய்யலை அவங்க. அந்த இடத்த ஒரு நினைவு சின்னமாக அங்கே ஒரு கோயில் கட்டணும். இந்த இறந்து போனவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து நடுகள் நட்டுவாங்க தெரியுமா, போரில் இறந்தவங்களுக்கு நடுகள் நட்டுவாங்க. அது மாதிரி ஒரு கல்லாது நட்டி அந்த இடத்த ஒரு சுத்தம் பண்ணி நல்லா வைக்கணும். ஒரு மேடை கட்டி அதில் ஒரு 5 கல் நட்டு வைக்கணுங்கிற ஒரு இது இருக்குது. அதை நான் கூடிய வரையில் அதை செஞ்சு கொடுத்துருவேன். அந்த இடத்த அதனால யாருமே ஆக்குபை பண்ணாமல் அதை அப்படி விட்டுருக்காங்க. நான் இப்போ வந்தீங்கன்னா அந்த இடத்த காமிக்கிறேன் வாங்க. அப்போ எல்லாமே குடிசை வீடு தான். ஓகே. அப்போ எதுவுமே கார வீடில் ஒன்று பில்லு வீடு. அந்த குடிசை எங்கள் பாசையில் குடிசை, இங்கே புல்லு வீடு. சரிங்க சார். புல்லால் மேஞ்ச வீடு தான். அதுக்காக அந்த கவர்மெண்ட்டை சொல்லி அவங்களுடைய ஏற்பாடில் எல்லாமே கட்டிடுது. இது ஒரு கல்யாண மண்டபம். வேற சின்ன கிராமங்களில் இந்த மாதிரி கல்யாண மண்டபம் இருக்காது. இங்கே ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி கட்டியாச்சு. அவங்களுடைய கல்யாண காட்சியெல்லாம் இந்த இடத்துல நடக்கும். நாங்கள் வந்தாலும் இங்கே தான் உட்காருவோம், இங்கே தான் மீட்டிங்லாம் இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஜங்கிள் பெட்ரோல் எஸ்பி கோபாலகிருஷ்ணன் சார் தலைமையில் நடக்குது. 93 அந்த ஏப்ரல் 9 நடந்த அந்த 22 பேரை கொண்ட பிறகு எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி மறுபடியும் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்குது. 2004 வரை இந்த ஆப்ரேஷன் போகுது. கிட்டத்தட்ட 91, 2004 அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 14 வருஷம், 13 வருஷம் சம்திங். இந்த 14 வருஷம் ஆப்ரேஷனில் ஆப்ரேஷன் குக்குன்னு வந்து வீரப்பனுடைய அந்த எபிசோட் முடியுது. இருந்தாலும் இந்த இதுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனை, வீரப்பன் ஆப்ரேஷனில் ஒரு பெரிய திருப்பு முனை, பெரிய ஆப்ரேஷன், முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா இந்த மிஞ்சுக்குழி ஆப்ரேஷன் தான். ஏன்னா அப்போ வந்து வீரப்பன்ட்ட 100 துப்பாக்கிக்கு மேலே இருக்குது, 150 பேர்கிட்ட இருக்காங்க. அதில் பெண்கள் ஒரு 30 பேர்கிட்ட இருக்காங்க. 100 துப்பாக்கினா என்னென்ன யோசிச்சு பாருங்க. 100 துப்பாக்கினா கிட்டத்தட்ட ஒரு சின்ன இராணுவம். அந்த 100 பேர் ஃபைட் பண்ணால் ஈஸியாக ஒரு போலீஸ் டீமால் போய் அடிக்க முடியாது. நிச்சயமாக அந்த 100 டீமை அடிக்கணும்னா கிட்டத்தட்ட பெரிய ஒரு போலீஸ் படம் வேணும், இல்லைனா ஒரு சின்ன துணை இராணுவமாவது வேணும். அந்த மாதிரி சந்திக்க வேண்டியது. அந்த 100 பேரை அட்டாக் பண்ண போகிறவங்களும் கண்டிப்பாக அடிபடுவாங்க. நிச்சயமாக அதான் அதில் உள்ள டீம். ஏன்னா 100 பேரையும் அட் அ டைம் அடிக்க முடியாது. நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் அந்த 100 பேர்லேருந்து ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக இருக்கும், போகிறவங்களுக்கும் சேதம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படையோட தான் வீரப்பன் ஆரம்பத்தில் இருந்தாப்புல. இப்போது அந்த மிஞ்சுக்குழி ஆப்ரேஷனால தான் அந்த 150 பேர் 136 பேர் குறைந்தாங்க, செதறாங்க. அந்த ஆப்ரேஷனில் வந்து யாரும் அடிபட்டு சாகலை, ஆனால் செதறாங்க. அதுக்கு இந்த டெரெயின் ஒரு காரணம். ஏன்னா அந்த டெரெயினில் நாங்கள் நினச்ச மாதிரி அதெல்லாம் ஆரம்ப காலகட்டம் 93 காடை பற்றி அவ்வளோ எல்லாருக்கும் தெரியாது. மேப்பில் பார்க்குற காடு தான். மேப்பில் இருக்க டிஸ்டன்ஸும்
ரியல் டிஸ்டன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால டைமிங் வந்து கரெக்டாக இல்லாமல் எல்லாரையும் ஒரே நேரத்தில் அந்த இடத்த வந்து சரௌண்ட் பண்ண முடியல. அதனால என்ன ஆச்சுன்னா இவங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் ஆயிடுச்சு, தப்பிச்சிட்டாங்க. ஆனால் தப்பிச்சா இதுக்கு முன்னால் வீரப்பன் எங்கே தப்பிச்சாலுமே அவங்க எல்லாம் எங்கே வந்து சேரணும்னு சொல்லியிருப்பாப்புல அந்த இடத்துல வந்து சேர்ந்துருவாங்க. இந்த ஆப்ரேஷனில் அவங்களால சேர முடியல. ஏன்னா இது புது இடம். அவங்கள அந்த மேட்டூர், குளத்தூர், தண்டா, போதமலை, அந்த பாலாறு, மாதேஸ்வரம் மலை, அந்த ஏரியா தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே அத்துப்படி. இந்த ஏரியா நிறைய பேருக்கு அத்துப்படி கிடையாது. வீரப்பனுக்கும் ஒரு சில பேருக்கும் தான் இந்த ஏரியா தெரியும். ஏன்னா யானை வேட்டைக்கு அடிக்கடி இங்கே வர்றதுனால வீரப்பனுக்கு தெரியும். வீரப்பன் கூட வர்ற முக்கியமான ஆளுகள் சுண்டா வெள்ளைய, மாரியப்பன், சில வேளை அர்ஜுனன், கோவிந்தன், இவங்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு 10 பேருக்கு தான் அது மேக்ஸிமம் இந்த இடம் தெரியும். குழந்தான் இவங்களுக்கெல்லாம் தான் இந்த ஏரியா தெரியும். அதனால் இவங்களால் என்ன ஆச்சுன்னா மற்றவங்களால திருப்பி எந்த இடத்துல சந்திக்கணுங்கிற அந்த இடம் அவங்களுக்கு தெரியலை. மிஸ் ஆனதும் அங்கங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காட்டில் அங்கங்கே பிடிபட்டாங்க. இப்போ நம்ம இந்த சம்பவ இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் கெதேசால் கிராமம். இந்த கிராமத்தில் இந்த இடத்துல தான் எல்லாரையும் வீரப்பன் வந்து கட்டி நிப்பாட்டுறாப்புல, கட்டி உட்கார வைக்கிறாப்புல. அவங்க வீடெல்லாம் பக்கத்தில் ஒரு ஆள் வீடு இருந்தது. இங்கே பக்கத்து வீடு யாருது? இதுதான் ராமனுடைய வீடு. இந்த உள்ளே இருக்கிறது தான் ராமனுடைய வீடு. இங்கே தான் கொண்டு வந்து எல்லாத்தையும் வரிசையாக உட்கார வச்சு பின்கையை கட்டி உட்கார வச்சு இங்கே தான் வீரப்பன் பேசுகிறாப்புல. ஊர்க்காரங்க அங்கேருந்து பார்க்குறாங்க. சுட ஆரம்பிச்சு எல்லாம் ஓடிட்டாங்க. இந்த இடம் வந்து காலியாக வச்சுருக்காங்க. யார் மண்ணா இது சாணியா? எதுவும் போடக்கூடாது இங்கே சொல்லிடுங்க. இந்த இடத்த சுத்தமாக வைக்க சொல்லணும். மண்ணு தானே. இந்த இடத்த ஃபுல்லாக இதை காலியாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஆளுக்கு உரிமையானது தான். ஆக்சுவலாக இந்த இடம் இந்த கிராமத்துக்காரருக்கு உரிமையானது தான். அவரே விட்டுட்டார். மற்ற இடத்துல வீடு கட்டிக்கலாம். இந்த இடத்த ஃப்ரீயாக வச்சுக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்த மறக்கவே முடியாது. நினைவிடம் இல்லை சார் அது. அவங்களுக்கு 5 பேர் இறந்த இடம். 6வது ஆள் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கிறார் ராமன். இந்த இடத்த வந்து ஒரு நினைவு சின்னமாக மாற்றணும். அவங்களுக்கு ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டணும். எப்படி இந்த குலசாமின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம ஊருக்காக வேண்டி உயிரை கொடுத்த அவங்க நமக்கு குலசாமி. அவங்க 5 பேர் கல்லை இங்கே வச்சுக்கலாம். இந்த ராமனுடைய இடம் தான். ராமன் வீடு உள்ளே இருக்குது. அவருடைய வீடு இந்த பகுதியை விட்டு வச்சுக்கிறாரு. இது ராமனுடைய வாசல். இது இங்கே தான் ஒரு மேடை அமைச்சு இது பண்ணோம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னால் சரின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், இவங்களுக்கு பட்டா இருக்குது. அது வந்து வேற ஒரு பட்டா, அதுக்கு பேர். ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட். அந்த காலத்துலேருந்தே ஃபாரஸ்ட்குள்ளே குடி நம்ம மலைஜாதி பழங்குடி மக்கள் குடியிருக்க இடமெல்லாம் செட்டில்மெண்ட்டாக தான் பேர். ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமானது. ஆனால் அவங்க குடியிருக்க அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அவங்களுடைய சாங்கியம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கிழக்கு பக்கம் இருக்கணுமா மேற்கு பக்கமா எந்த பக்கம் இருக்கணுமா அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலான்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. அவங்களும் அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது சார். அப்போ இன்னும் என்ன மாதிரி இருந்தது சார்? அப்போ எல்லாமே பில் மேய்ந்த குடிசைகள் தான். எங்கேயுமே ஒரு சின்ன செங்கல் வீடு கூட கிடையாதுங்க. அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஊர்களுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் இங்கே கட்டிடங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஈவன் வீரப்பன் உயிரோடு இருக்கும்போதே 2004 தான் வீரப்பன் இறக்குறாப்புல. அதுக்கு முன்னாலே ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு எல்லாருக்கும் அரசாங்கத்துக்கு இந்த கிராமத்துக்கு மேலே ஒரு பரிதாபம், இந்த மாதிரி இறந்துட்டாங்களே அப்படி சொல்லி. பிறகு எங்களுடைய வால்டர் தேவராஜ் சார் வந்து இதில் ரொம்ப முனைப்பெடுத்து இந்த கிராமத்தை முன்னேற்றத்துக்கு இந்த ஸ்கூல் கொண்டு வந்தெல்லாம் நாங்கள் சார்கிட்ட சொல்லிடுவோம், வால்டர் சார்கிட்ட சொல்லிடுவோம். சார் வந்து உடனே கவர்மெண்ட்டுக்கு பேசி வேண்டியதை அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. ஸ்கூல் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, படிக்கிறாங்க. ஆனால் யாரும் வேலைக்கு போகிற அளவுக்கு இன்னும் அந்த படிப்புடைய தகுதி இல்லை. ஸோ இந்த இடத்துல தான் 5 பேரை கட்டுறாங்க. 5 பேர் கட்டி காம்பு கோட்டுறாங்களே அந்த மாதிரி இங்கே வரணும் இங்கே வரணும் இங்கே நிற்க வச்சுட்டேன். கட்டி காம்பு ஓட்டும் போது அவன் இங்கே நின்ட்டான் இந்த வெயில் வருஷத்தில். இப்போ உங்க கண்ணு முன்னாடியே மிச்சம் 4 பேரும் உழுந்து இறந்துடுறாங்க. ஆமாங்க, பொழைச்சிங்க, இப்போ பொழைப்பீங்க நீங்க நினைச்சீங்களா? பொழைக்கல. உங்களை கூட்டிட்டு போய் காப்பாத்தினது யாரு? காப்பாற்றினது என் தங்கச்சி என்ற பொண்டாட்டி தான் காப்பாற்றினது. இந்த ஊர் தெய்வம் தான் எங்களை காப்பாற்றிருக்குது. அன்றைக்கி இந்த அடி விழுந்த போது தான் நான் விழுந்தது. விழுந்தாலும் தான் எல்லோரும் பயிர் பண்ணங்களே, பயிர் அவன் எங்கே அடி விழுந்ததான் எனக்கு தெரியாது. அவங்களுக்கு நஞ்சுக்கு விழுந்தது எதுக்கு விழுந்தது தெரியாது. இப்படி வளரும்போது எல்லாம் வந்து இங்கெல்லாம் படைச்சிட்டாங்க. வெட்டும் போது தான் எங்கள் சட்டுக்க வந்து இப்படி எடுத்துட்டான். இழுக்கலன்னு இந்த வெட்டு கூட கிடையாது. அந்த பையன் 4 பேர் உங்க மேல விழுந்துடுறாங்க. அப்ப நீங்க அசைவே இல்லாம படுத்திருந்தீங்களா? அப்போ கோவம் வரும், நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு திருப்பி உங்களை உயிர் அப்போ உயிர் இல்லைங்க. அந்த உயிர் அந்த ஏப்பமே உயிரே இல்லைங்க.
அந்த மாதிரி இருந்தது. அவங்க போன பின்ன தான் இங்கே வந்து தங்கச்சிக்கு தூக்கம் போது தான் எனக்கு யோகம் வந்தது. அந்த 4 பேரும் இறந்துடுறாங்க, நீங்க ஒண்டி தான் அதுல பிழைச்சிடுறீங்க. நீங்க பிழைச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சாக்கா அவங்களுக்கு கோவம் ஜாஸ்தி ஆகும்ல, அப்ப திருப்பியும் வருவாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்ததா? பயம் தானுங்க, பயம் தான். வந்து மறுபடியும் வெட்டிடுவானே எனக்கு பையன் தான். தேடி வந்து வெட்டிடுவானே எனக்கு பையன் தான். பயம் தான். ஏன் வந்த உடனே எங்கே சாலை இருந்து ஒய்யாக்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு நினைப்பு தான். நீங்கள் மாவள்ளமா கோட்டாடையா? மாவள்ளங்க சார். மாவள்ளம். டக்குனு கோட்டாடை மாவள்ளம் 2 இல்லை எங்கே பார்த்தா ஞாபகம் இல்லை. என்ன திருவிழா விஷயமா வந்தீங்களா? இல்லைங்க சார், இந்த காய் எடுக்கணுங்க. அது காலையிலலாம் அரிசி போட்டுருந்தாங்க. இங்கேருந்து தான் ஆள் வருவாங்க. சரி. தோட்டத்து வேலை செய்கிறதுக்கு. ஃபோன் அங்கே கிடைக்க டவர் கிடைக்குதா? அங்கே டவரே இல்லைங்க சார். எந்த நெட்வொர்க் டவர் போடுறா சொன்னாங்களே, என்னாச்சு? அது போடுறான்னு வராங்க, ஏற்பாடு பண்ணுறாங்க. அங்கே பூசை பண்ணணும், இங்கே பூசை பண்ணணுங்க. ஒரு பூசை போடுறாங்க, அது மறுநாளே அது அட்ரஸே காணிங்க. எந்த நல்லது கெட்டதுக்கு எதுவுமே அங்கே சொல்ல முடியலைங்க. தகவல் கொடுக்க முடியல. ஆமாம், தகவல் அவசரத்துக்கு எல்லாருமே சொன்னாங்க. மாவள்ளம் மட்டும் இல்லை, கோட்டாடை. சரிங்க. இங்கே இருக்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிராமம், 40 கிராமத்துக்கு மேலே சொல்லிட்டாங்க இதை. சரி. அந்த கடவுள் அதனால தான் நாங்கள் இங்கே குடியிருக்கிறோங்க. அந்த கடவுள் இல்லைன்னா நாங்கள் ஊரே காலி பண்ணி இப்போது போக வேண்டியதே வரும். ஃபோன் இல்லாதனால நமக்கு கிட்டத்தட்ட குழந்தைகளோட படிப்பு, ஆமாங்க, யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸுக்கோ ஒரு இதுக்கோ தகவல் சொல்ல முடியும், வண்டிக்கு தகவல் சொல்ல முடியல. பிறகு யானைகனை வந்துருச்சுன்னா, பயிர் இதாகிடுச்சுன்னா அதையும் ஃபாரஸ்ட்காரங்களுக்கு தகவல் சொல்ல முடியல. ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல முடியல. எந்த இதுவுமே நம்மளால ஒரு உதவிக்கு யாரையுமே நம்ம நாட முடியாத சூழ்நிலை இருக்குது. யாரையும் வர வைக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் நம்ம எந்த ஏரியாலையுமே கொஞ்சம் ரோட் ஒரு அளவுக்கு இருக்குங்க. நம்ம கத்தசால் மட்டும் பாரு ரோடு எப்படி இருக்குன்னு. அதான் ரோடு போட்டோம், ஆனால் அந்த ரோடு மறுபடியும் சகதியாக இருக்கு. அது கரெக்டாக தார் போடணும், இல்லைன்னா ஆமாங்க. இன்னொன்று தார் சிமெண்ட். அந்த ஒவ்வொருத்தரும் வந்தேன்னா அந்த சைட்லேயும் கரடி இருக்குது, இந்த சைட்லேயும் சிறுத்தை இருக்குதுங்க. கொஞ்சம் அகலமா வெட்டி கொடுத்தா இப்போ கரடி சிறுத்தை 2 பக்கம் இருக்குது. ஆமா, எப்பவுமே எந்நேரத்துலையுமே இருந்துகிட்டே இருக்குதுங்க. சரி, அதுக்கும் ஏற்பாடு பண்ணலாம். ஆமாம், அந்த ரோடு ஒன்று கொஞ்சம் நம்ம வேலை வரைக்கும். அப்புறம் நம்ம கத்தசாலி ஒரு ட்ரிப்பு சாயந்தரமோ காலையிலேயே ஒரு பஸ்ஸு உள்ளே வெளியே போகிற மாதிரி ஒரு பஸ்ஸு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணும். பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்பா மக்கள். நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேங்க. அதை நீங்கள் கரெக்டாக நாங்கள் வந்ததும் நீங்கள் வந்ததும் சரியாகி போச்சுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நான் சொல்லவே முடியல. 2004 வீரப்பனை முடிச்சிட்டோம். ஆமாம், முடிச்சிட்டீங்க. சரி, 2004க்கு பிறவாவது கொஞ்சம் டவருக்கெல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சி பார்த்தா இன்னும் போடலை. கிட்டத்தட்ட 2004 2026 22 வருஷம் ஆச்சு. இன்னும் உங்களுக்கு ஃபோன் வசதி டவர் கிடைக்கல. இல்லை, உடனடியாக கிடைக்க உண்டான ஏற்பாடு பண்ணலாம். அது பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். அது டவர் இல்லாதனால நிறைய உயிர்கள் பலியாக இருக்குது, நிறைய பயிர்கள் சேதமாக இருக்குது, யானை அடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்க. குழந்தைகளுக்கு ஆன்லைன் படிப்பு கிடைக்கல. எல்லாமே ஒரு பேங்க்கு கூட போய் நமக்கு வர அக்கௌண்ட் பணத்தை ஏடிஎம் இருந்த இதில் இந்த மொபைலில் மாற்றுறாங்க இல்லையா, பே சொல்கிறாங்க, அது உங்களால் மாற்ற முடியாது. ஃபோனில் டவர் இருந்தால் தானே மாற்ற முடியும். அதனால் ஒவ்வொரு தடையும் பேங்க்கு நீங்கள் போக வேண்டியது. அப்போ பேங்க் அரைப்பாளையம் போகணும், நீங்களும் போகணும். கேர்மால் அங்கேருந்து 25 கிலோமீட்டர் ஆகணும். அதுக்கு ஒரு நாள் போயிடும், அந்த ஒரு நாள் கூலியும் போயிடும். ஒரு நாள் இல்லைங்க. நீங்க என்ன மறக்காம இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த டவர் போடுறது வந்து குழந்தைய படிப்பு சரி, எங்க போனாலும் சரி உங்களை அடையாளம் பார்த்துருவோம். உங்களை நாங்க நினைச்சிட்டு தான் மறக்க மாட்டீங்க. தெரியும். அதுக்கு திருப்பி நான் நன்றி கடன் பண்ணணும் இல்லையா? அந்த அளவுக்கு நீங்க இவ்வளவு தூரம் அன்பா இருக்கும்போது பண்ணிருக்கிறீங்க. இன்னமும் நீங்களே டியூட்டியில் நீங்களே ஜாயிண்ட் ஆகணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஆனா ரிட்டையர்ட் ஆயிடுச்சிங்களே. பெரும் காயம் இல்லைன்னா கூட அந்த காயம் டப்பா கொஞ்ச நாளைக்கு ஸ்மெல் அடிக்கும். அது மாதிரி நம்ம கொஞ்ச நாள் இருப்போம். டியூட்டியில் இருக்கிறவங்க நீங்க அதை கொஞ்சம் எச்சரிக்கை கொடுத்து இந்த ஊர்ல இந்த செய்யுங்க, இந்த ஊர்ல இந்த பிரச்சனை, இந்த நீங்க அதை கொஞ்சம் எடுத்து சொல்லணும். கண்டிப்பா. எலும்ப தொலைச்சுக்கிட்டு போற குளிர் காத்து, அதே சமயம் மண்டைய பொழக்கிற வெயில். உச்சிமலை கிளைமேட்டே ரொம்ப வித்தியாசமானதுதாங்க. தாகம் மட்டும் வரட்டிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் குடி தண்ணி வந்திருக்கு. குடிச்சு முடிச்சுட்டு மோகன் நவாசாரோட டீட்டெயிலா பேசுறதுக்கு தயாரானேன். தலைவலிக்கு நீங்கள் காய்ச்சலுக்கு எவ்வளோ நாளைக்கு மருந்து கொடுத்துட்டு இருப்பீங்க? அந்த தலைவலியும் காய்ச்சல் நினைக்க போய் தானே ஒரு குழந்தையோட வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் அந்த குழந்தை 10 வயசுல இறந்து போச்சு. பசுவன் ஒரு ஆள் இப்படி நடந்து வராரு, கை காலெலாம் வீங்கி, வயசுன்னு கேட்டால் 54 வயசுங்கிறாரு. அவர் எவ்வளோ நாள் இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியாது.